ஹலோ, இன்னைக்கு நம்ம ஓரியோ கேக் செய்ய போகிறோம் 3 இன்க்ரீடியன்ட்ஸில். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓரியோ, நெக்ஸ்ட்டு பால், அப்புறமா கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா. இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஓரியோ கேக் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதில் ஓரியோவை 4 பீசஸாக உடச்சி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஓரியோவும் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு 4 பீஸு இல்லாட்டி 5 பீஸு வெளியே எடுத்துக்கலாம், மேலே ஃபைனலாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த ஓரியோ பீசஸை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். இதை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். இது இப்போ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டனால ரொம்ப ஸ்லோவாக அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பபிள்ஸ் தெரிகிற மாதிரி. இந்த மோல்டில் கொஞ்சம் கீ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை கீ ஸ்ப்ரெட் பண்ண மோல்டில் ஊற்றிக்கலாம். இதை ஃபுல் மோல்டு ஊற்றக்கூடாது, எப்பயுமே 1/2 மோல்டு தான் ஊற்றணும். பாருங்கள், ஏன்னா பாதி வந்துட்டு பஃபாய் மேலே வந்துடும். இந்த ஓடிஜி அவனில் 180 டிகிரிஸுக்கு 15 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு அவன். இப்போ கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். கேக் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். இதுதான் டாப்பிங்ஸ். நியூட்டெல்லா இருக்குது, சாக்லேட் டாப்பிங் இருக்குது, டைரி மில்க், ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் 3 வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்குது. இதில் உங்களோட இஷ்டப்படி என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இது இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் ஃபுல்லாக வேகிறதுக்கு. கொஞ்சம் பஃப் ஆகிடுக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக பஃப் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வைக்கணும். இது டைமர் முடிஞ்சால் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே மெதுவாக எடுத்து டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்துட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். இப்போ ஒரு நைஃப் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் வெந்துருச்சு. ஸோ இந்த நைஃப்பில் எதுவுமே ஒட்டலை, ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ கேக் செஞ்சாச்சு. செஞ்ச கேக்கை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ we can decorate. க்ரீம் மேலே போட்டுட்டு நல்லா ஹோல் கேக்கு மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நட்டேலா க்ரீம் தான் நான் போடுறேன். சூப்பர் ஸ்டிக், வெரி குட். இந்த மாதிரி ஃபுல் கேக்கையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இது மேலே ஏதாச்சும் நம்ம டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சைட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க.
இதுக்கு மேலே இது நல்லா நிறைய டாப்பிக்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹைட் அண்ட் சிக்ஸ் பிஸ்கெட்ஸை வைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் இந்த டிப்புக்கு வச்சுக்கிறேன். இந்த டைரி மில்க் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். இன்னொரு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுங்க. இது கரெக்ட். இப்போ நம்மளோட அழகான கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்த்துடலாம். செம சாஃப்டாக கட் ஆகுது. இந்த மாதிரி கேக் செஞ்சு பார்த்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.